ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வளர்த்து எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதாவது அந்த யூடியூப் சேனல் எப்படி வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஒரு ஸ்மால் அண்டர்ஸ்டாண்டிங். இது நீங்கள் சோர்ந்து போகாமல் அந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து நடத்துறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். இந்த வீடியோ நீங்கள் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பொதுவாக யூடியூப் சேனல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம். ஆரம்பித்த உடனே அது அப்படியே கிராஜுவலாக அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். நான் என்னுடைய ஸ்க்ரீனில் ஒரு கிராஃப் காட்டுறேன். வழக்கமாக நம்ம நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம யூடியூப் சேனல் அப்படியே வளர்ச்சி அடையும், ஒவ்வொரு நாளும் அப்படியே க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது கிடையாது. உண்மையிலேயே யூடியூப் சேனலுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டராகவே இருக்காது. வளர்ச்சி அடைகிற எந்த ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்தாலும் அது வளரக்கூடிய அந்த பிகினிங் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஆர்டரெல்லாம் இருக்காது, தாறுமாறாக இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக ஒரு சில வீடியோஸ் உங்களுக்கு நல்லா போகும், திரும்ப திடீர்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது கீழே வந்துடும். திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக கொஞ்சம் வீடியோஸ் ஓடும், திரும்ப கீழே வந்துடும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூபுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். அந்த மாதிரி உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் உங்களுடைய இந்த புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதில் யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போட ஆரம்பிக்கிறீங்க. அப்படி வீடியோ போட ஆரம்பிக்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா வீடியோஸுமே உங்களுடைய சேனலை வளர்த்து விடாது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரியணும். அதுவும் ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வியூஸ் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேபிளாகவே இருக்காது. அதில் ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு 100-150 வீடியோ ஓடி இருக்கும். திரும்ப ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு 2000 வரைக்கும் ஓடும். ஐயோ 2000 வரைக்கும் நம்மளுடைய வீடியோ ஓடிடுச்சே, இனி அடுத்தால போடுற எல்லா வீடியோவும் நமக்கு சூப்பராக ஓடப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. அடுத்த வீடியோ போடுவீங்க, 50 நிற்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா, பொதுவாக என்னுடைய சேனல் நான் ஏற்கனவே 2-3 சேனல் நடத்தினால பொதுவாக அந்த வளர்ச்சியில் நீங்கள் கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு வீடியோ போடுவீங்க, அது ஒரு சில குறிப்பிட்ட நம்பர் உங்களுக்கு ஓட ஆரம்பிக்கும், கீழே இறங்கும், திரும்ப மேலே போகும், கீழே வரும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா முதலாவது ஒரு ஸ்டெப்பு மேலே போதில்ல, மேலே போயிட்டு கீழே வரும்போது ரொம்ப கீழே வராது, ஒரு ஸ்டேஜில் நிற்கும். அப்புறம் அப்படியே அதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அடுத்தல இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓட ஆரம்பிக்கும். ஓட ஆரம்பிச்சுட்டு திரும்ப கீழே வரும்போது முன்னாடி பாட்டம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுல்ல, அந்த பாட்டத்துக்கு வராது, அதை விட கொஞ்சம் மேலே தள்ளி தான் நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக ஓடின மாதிரி இருக்கும், திரும்ப கொஞ்சம் அப்படி அப்புக்கு போகும், அப்புறம் கீழே. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அந்த அந்த ஒவ்வொரு முறை உங்களுடைய சேனல் ஒரு ஹைப்புக்கு போகும்போதும் அகெயின் நார்மலாக ஓட ஆரம்பிக்கும் போது முன்னாடி ஒரு லோ ஓடிக்கிட்டு இருந்துச்சுல, அந்த லோவுக்கு வராது, அதை விட கொஞ்சம் மேலே தள்ளி தான் நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய சேனல் நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக நான் சேனல் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஐ திங்க் 5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது நடத்திட்டு அது எப்படி வளருது அப்படிங்கிறத கவனிச்சனால நான் சொல்கிறேன். ஈவன் என்னுடைய இன்னொரு சேனலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த கிராப்பை வேணால் உங்களுக்கு நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று, எல்லா வீடியோவும் அதிகமாக ஓடாது, ஒரு சில வீடியோஸ் தான் உங்களுக்கு அதிகமாக ஓடும். அப்படி அதிகமாக ஓடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு சேனலை க்ரோத்துக்குள்ளே கொண்டு வரும். ஸோ இது இன்னொரு முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுடைய சேனலை வளர்த்து விடுறது அப்படிங்கிறது ஒரு சில ஃபியூ வீடியோஸாக தான் இருக்கும். ஒரு சில வீடியோஸ் தான் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஓடி சேனலை வளர்த்து விடும். அப்படி ஒரு வீடியோ ஓடிடுச்சு அப்படிங்கிறனால எல்லா வீடியோவுமே அதே மாதிரி அதிகமாக ஓடுமானா ஓடாது. ஆனால் திடீர்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வீடியோ கிளிக் ஆகும். நார்மலாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 300 வியூ அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டுருக்குது அப்படின்னா திடீர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ உங்களுக்கு கிக் ஆகும். பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு 5000 வியூஸ் 6000 வியூஸ் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு 1 or 2 வீக்ஸ் அப்படி போயிட்டுருக்கும்.
அடுத்தால போயிட்டு கீழே வரும்ல, வந்து நார்மலாக ஓட ஆரம்பிக்கும். அப்போ முன்னாடி வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு 300 வியூஸ் 48 ஹவர்ஸ்க்கு அதில் வந்து ஓடிட்டுருக்கும்ல, ஒரு முறை மேலே போயிட்டு கீழே வரும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி ஒரு 400 வியூஸ் ஓட ஆரம்பிக்கும். அடுத்த முறை திடீர்னு வந்து ஒரு வீடியோ வந்து கிக் ஆகும். அடுத்த முறை போயிட்டு கீழே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து ஒரு ஆவரேஜ் வியூ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 48 மணி நேரத்துக்கு 500 வியூஸ் அப்படிங்கிற மாதிரி ஓட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல் அப்படிங்கிறது வளரும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எதுக்காக வந்து நீங்கள் எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொதுவாக வந்து யூடியூப் சேனலில் நம்ம நடத்தும்போது ஒரு சேனல் வந்து இப்போது பயங்கரமாக உனக்கு அந்த வீடியோ ஓடும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது, அது ஓடும்போது பார்த்திங்கன்னா நல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, வாட்ச் ஹவர் கிடைக்கும். மேபி ஒருவேளை நீங்கள் மானிட்டைசேஷனுக்குள்ளே போயிருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அதிகமாக பணம் வர ஆரம்பிக்கும். அப்புறம் திடீர்னு கீழே வரும்போது வந்து இம்மிடியேட்டாக நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஒரு சோர்வடைஞ்சிடும். என்னடா இது இப்படி திடீர்னு நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு, டப்புன்னு போயிருச்சே. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இது சேனல் செத்து போய் கிடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் ஓடாமல் நல்லா ஓடிட்டு இருந்திருக்கும், திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே ஓடாமல் இருக்கும். அந்த கண்டிஷனில் இருக்கும். அப்போ இந்த டிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது பீக் டிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டிப் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியணும், இது வந்து நிரந்தரம் கிடையாது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். ஏன்னா நமக்கு வந்து அந்த பீக்கில் ஓடிட்டு இருக்கும்போது நமக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நல்லா நம்ம வந்து தொடர்ந்து போட்டுட்ருப்போம். ஆனால் நம்மளுடைய சேனல் டிப்பில் இருக்கும்போது, கீழே வந்துட்டு அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா எமோஷனலாக வந்து ரொம்ப ஒரு மாதிரி சோர்ந்துருவாங்க. என்னடா இது போட போட ஒன்றுமே ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல தான் நீங்கள் சோர்வடையவே கூடாது. என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம பொதுவாக தமிழில் ஒரு அழகான ஒரு இது சொல்லுவாங்களே, எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது வந்து இதில் இருக்கணும். உங்களுக்கு உங்கள் சேனல் கண்ணா பின்னான்னு மேலே ஓடிட்டு இருக்கும்போதும் உங்களுக்கு மைண்டில் ஒரு விஷயம் இருக்கணும், இது நல்லா இப்போ ஓடிட்டு இருக்குது, பட் ஆனால் இது நிரந்தரம் ஒன்றும் கிடையாது, திரும்ப கீழே வரலாம். அதே மாதிரி அந்த டிப்பில் கீழே லோவில் ஓடிட்டு இருக்கும்போதும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், ஓகே இது இப்போ கொஞ்சம் கீழே லோவாக தான் ஓடிட்டு இருக்குது, பட் இருந்தாலும் இது நிரந்தரம் இல்லை. எனி டைம் எனி வீடியோ, எந்த வீடியோ வேணாலும் என்ன செய்யலாம், திடீர்னு சொல்லி கிக்கப் ஆகி திரும்ப மேலே போகலாம். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய சேனல் அதிகமாக மேலே ஓடிட்டு இருக்கும்போதும் நீங்கள் ரொம்ப உற்சாகப்பட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி இது பண்ண மாட்டீங்க. உங்களுடைய சேனல் கீழே லோவில் ஓடிட்டு இருக்கும்போதும் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போக மாட்டீங்க. அதனால தான் நான் பொதுவாக மற்ற யூடியூப் வீடியோஸ்லையும் நான் சொல்கிறது அதுதான், ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, எப்போவுமே ஒரு வீடியோ போடும்போது இந்த வீடியோ வந்து நம்ம நல்லா இருக்கணும், அந்த குவாலிட்டியில் நம்ம குறைக்கவே கூடாது. நல்லா ஓடிட்டு இருக்கும்போது நம்ம நல்ல குவாலிட்டி கொடுக்கறதுக்கு வந்து நமக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். லோவில் ஓடிட்டு இருக்கும்போது ஆமாம் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, எதுக்கு நான் இவ்வளோ மெனக்கட்டு இதில் கஷ்டப்பட்டு இன்னும் கொஞ்சம் நான் வீடியோவெல்லாம் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும். அந்த மனநிலை தான் ரொம்ப ரொம்ப தப்பானது. ஏன்னா உங்களுடைய வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோ வந்து பிக்கப் ஆகி நல்லா ஓடும்ல, அந்த நேரத்தில் இம்மீடியட்டாக மக்கள் வந்து மற்ற வீடியோஸையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் உங்களுடைய சேனல் லோவாக ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் அதில் குவாலிட்டி சரியாக கொடுக்காமல் நீங்கள் சோர்ந்து போனீங்க அப்படின்னா அது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும். ஸோ அதனால தான் ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போவுமே செய்யணும், எப்போவுமே உங்களுடைய கான்டென்ட் ஒரு ரெகுலரான ஒரு இன்டர்வெல்லில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். இது நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருந்தாலே உங்களுடைய சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெகுலர் க்ரோத்தை வந்து பார்க்க முடியும். அது வந்து ஒரு 100லேருந்து திடீர்னு 5000க்கு போகும், கீழே இறங்கும்போது 300ல் வந்து நிற்கும், அதுக்கு கீழே போகாது. திரும்ப 300லேருந்து திடீர்னு ஒரு 7000க்கு போகும், திரும்ப கீழே வரும்போது 400ல் வந்து நிற்கும், 300க்கு போகாது. அதே மாதிரி வந்து 400லேருந்து திடீர்னு 10,000க்கு போகும், கீழே இறங்கும்போது 500ல் வந்து நிற்கும். இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அந்த க்ரோத் அப்படிங்கிறது வந்து யூடியூப்பில் இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஆனால் அதே நேரத்தில் அந்த அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது அந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக அப்படி வந்து மேலே போயிட்டுருக்கும். ஸோ இதுதான் வந்து யூடியூபுடைய வளர்ச்சி. இந்த விதமாகத்தான் யூடியூபுடைய வளர்ச்சி இருக்கும். யாருக்குமே அப்படியே ஆரம்பிச்சதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட் லைனெல்லாம் மேலே போகவே போகாது. ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே இந்த யூடியூப் சேனல் நல்லா போகுமா போகாதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறது, ஓகேவா? இதை வந்து நான் சேனல் நடத்தி அதிலேருந்து நான் கண்டுபிடிச்ச விஷயத்தை தான் நான் சொல்கிறேனே தவிர, இது வந்து இது என்ன சொல்கிறது, இதை வந்து யாரோ ரிசர்ச் பண்ணி வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஷேர் பண்ணுறது.
ஓகே, குயிக்காக வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஆக்சுவலாக முதல்ல நான் வந்து ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்வின் டாக்ஸ் அப்படிங்கிற பேரில் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஒருவேளை அதை பார்த்துட்டு அந்த சேனல் நான் ஆரம்பிக்கும் போதே பார்த்த யாராவது ஒருத்தர் இன்னும் ஏதோ ஒரு விதத்தில் சேனல்லாம் மாற்றி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்டில் வந்து தம்ஸ் அப் கொடுங்க. ரைட், இப்போது நான் வந்து ஜஸ்வின் டாக்ஸ் அப்படிங்கிற பேரில் ஆரம்பித்து அது ஜஸ்வின் டெக் டாக் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றினேன். அப்புறம் ஜஸ்வின் டெக் டாக் தமிழ் அப்படின்னு சொல்லி அதே சேனலை வந்து பேர் மாற்றினேன். அப்படி ஆரம்பித்து அதில் வந்து டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகேவா? அந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோ கிட்டத்தட்ட நான் வந்து 2 வருஷம் அந்த சேனல் நடத்தினேன். 2 வருஷம். அந்த 2 வருஷம் கிட்டத்தட்ட நான் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுருவேன். ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டுருவேன். அந்த கொரோனா காலகட்டத்தில் அந்த கொரோனா ஆரம்பித்த கொஞ்ச நாளில் நான் வந்து அந்த சேனல் ஆரம்பித்தேன். ஏன்னா வீட்டில் நிறைய ஃப்ரீ டைம் இருந்துச்சு. அப்புறமா வந்து ஆரம்பித்தேன். அப்படியே ஆரம்பித்து ரெகுலராக அதை நடத்திட்டு இருந்தேன். ஆனால் 2 வருஷம் நான் நடத்துனதுக்கப்புறமும் என்னுடைய சேனலுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க தெரியுமா? வெறுமனே ஒரு 900 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. ஓகேவா? 1000 கூட ரீச் பண்ணலை. வாட்ச் ஹவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1500 வாட்ச் ஹவர், 2000 வாட்ச் ஹவர், அந்த மாதிரி 2 வருஷத்தில் நான் சொல்கிறது. அப்போ நானும் சேனல் வளரும் அப்படின்னு சொல்லி நானும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் என்ன செய்யலை அப்படின்னா சேனல் வளரவே இல்லை. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கே வந்து ஒரு மாதிரி ஒரு வெக்ஸ் ஆயிடுச்சு. அப்புறமா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லும்போது புதுசாக வந்து ஒரு சேனல் ஆரம்பித்து நடத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்த ஒரு இதில் வந்து நான் நினச்சேன், ஓகே நாம் வந்து புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது அந்த முடிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளிங்கான ஒரு முடிவு. ஏன்னா 2 வருஷம் நான் அந்த சேனல் நடத்தியிருக்கிறேன். கஷ்டப்பட்டு இந்த குருவி சேர்த்த மாதிரி ஒரு 900 சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்காங்க. அப்போது இதை விட்டுட்டு புதுசாக வந்து ஆரம்பிக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் சரி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தைரியமாக வந்து என்ன செஞ்சேன்னா அடுத்தால ஐத்தமிழ் அகாடமி அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து நான் ஆரம்பித்தேன். இந்த ஐத்தமிழ் அகாடமி அப்படிங்கிற சேனல் ஆரம்பித்து, ஆனால் அந்த பழைய முன்னாடி நான் நடத்திட்டு இருந்தேன்ல அந்த வீடியோவெல்லாம் நான் வந்து என்ன செய்யலை அப்படின்னா அப்படியே இது பண்ணி விடலை. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வீடியோஸும் என்னால் வந்து புது சேனலில் போட முடியாது. பட் அதில் நான் செஞ்சுருந்த ஒரு சில வீடியோஸ், அந்த வீடியோஸை வந்து நான் எடுத்து அதில் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற வீடியோஸை வந்து நான் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து முதல்ல அந்த பழைய வீடியோஸை வந்து கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 வீடியோ அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா சைட் பை சைடு புது வீடியோவையும் நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னா அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ அப்படி போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா அதில் வந்து 900 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. இப்போ நான் திரும்ப 0லேருந்து ஆரம்பிக்கிறேன். அப்போது அது ஒரு ஸ்ட்ரகிள் தான். ஆனாலும் வந்து நான் அதை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருந்தேன். இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த டைமில் தான் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி அது வந்து ஏவுனாங்க. அது பற்றி ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேனல் இந்த ஐத்தமிழ் அகாடமி ஆரம்பித்து ஒரு 2 மாதம் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த வீடியோ போட்டேன். அந்த வீடியோ வந்து திடீர்னு வந்து சட்டுன்னு ஒரு பிக்கப் ஆயிடுச்சு. அது வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14,000 வியூஸ் போச்சு. எனக்கு அந்த நேரத்தில் 14,000 வியூஸ் அப்படிங்கிறது அப்பா பெரிய விஷயம். எனக்கு 14,000 வியூஸ் போயிடுச்சா. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடியோவில் எனக்கு இம்மீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அதாவது நான் என்னுடைய முன்னாடி சேனலை நான் விட்டுட்டு இங்கே ஆரம்பித்தேன்ல, எனக்கு இந்த 900 எவ்வளோ நாள் ஆகுமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஒரு வீடியோவிலேயே வித்தின் 1 or 2 monthsக்குள்ளே எனக்கு கிட்டத்தட்ட அந்த பழைய சேனலுடைய க்ரோத்தை வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஜேம்ஸ் பற்றி 1-2 வீடியோஸ் போட்டேன். அதுவும் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஓடிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ அந்த பழைய டெக்னாலஜி வீடியோஸு, அப்புறமா ரொம்ப முக்கியமாக வந்து அந்த டெக்னாலஜி வந்து எப்படி பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியாக கனெக்ட் பண்ணி வீடியோ போட ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அதில் வந்து ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சில வீடியோ போட்டு அது நல்லா ஓட ஆரம்பித்து, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் வீடியோஸ் நிறைய போட்டு அது அப்படியே வந்து வளர்ச்சியாட ஆரம்பித்து அது ஒரு ஸ்டோரி. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 43,000 சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதில் இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்குது. அப்போது அதில் ஒரு விஷயம் நான் என்ன கவனித்தேன் அப்படின்னா, அந்த சேனல் வந்து அடிக்கடி அப்பப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு வீடியோ நல்லா ஓட ஆரம்பிச்சது. எல்லா வீடியோவும் இல்லை, அப்பப்போ ஏதோ ஒரு வீடியோ நல்லா ஓடி எனக்கு வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் இன்னொரு சேனலும் ஆரம்பித்தேன். அந்த சேனலும் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் நான் வீடியோ போடுவேன். திடீர்னு 1-2 வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு நல்லா ஓடிடும். அதில் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் 1-2 நார்மலாக போங்க, அப்புறம் திரும்ப நல்லா ஓடிடும்.
ஈவன் இப்போ அந்த கடைசியாக அந்த டெக்னாலஜி சேனல் இப்போ ஐத்தமிழ் டெக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறல, இதுவும் அப்படி தான். இதுலேயுமே கூட நான் வந்து சேனல் ஆரம்பித்து நான் வந்து வீடியோ போட ஆரம்பித்தேன். தொடக்கத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தின் ஒரு 10 வீடியோவோ ஏதோ வந்து போடும்போதே கூட அதில் வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பிக்கப் ஆகி ஓடிடுச்சு. ஸோ ஒரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னா, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நான் இதை சொல்கிறேன். இது எக்ஸாக்டாக ரைட்டாக இல்லையாங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஒரு சேனல் வந்து உண்மையாகவே வளர்ச்சி அடைய போகுது அப்படின்னா, நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு 3-6 மாதத்துக்குள்ளேயாவது 1-2 வீடியோஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஓடிடும். ஒரு 10,000 வியூஸ் 15,000 வியூஸ் தொடக்கத்திலேயே வந்து ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் திடீர்னு இடத்துல பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அந்த மாதிரி ஓட ஆரம்பித்து வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுவாங்க. இப்போ இந்த வீடியோ வந்து இந்த சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆரம்பித்து ஒரு 3-4 ஜனவரி தொடக்கத்தில் ஆரம்பித்தேன். மே கடைசியில் வந்து நான் மானிட்டைஸ் பண்ணிட்டேன். ஒரு 4 மாதம்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமாம், வித்தின் ஒரு 4 மாதத்தில் நான் வந்து மானிட்டைஸ் பண்ணிட்டேன். ரஃப்லி ஒரு 25-30 வீடியோ தான் போட்டிருந்தேன். இதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நான் முதல்ல ஜஸ்வின் டெக் டாக் தமிழ்னு சொல்லி முதல்ல ஆரம்பித்தப்போ எடுத்த ஒரு சில வீடியோஸ் இருக்குல்ல, அந்த வீடியோஸ் கூட இந்த சேனலில் நான் போட்டிருக்கிறேன். 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அதை வந்து நான் ஐத்தமிழ் அகாடமியில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா அது வந்து கொஞ்சம் அது ஃபைனான்ஸ், இப்போ பர்சனல் க்ரோத் அந்த லைனில் அந்த சேனல் போனனால பியூர் டெக்னாலஜி வீடியோஸ் வந்து அது கொஞ்சம் அந்த சேனலுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து திரும்ப வந்து நான் அதை டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோஸை இதில் போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்லி நான் முதல்ல எடுத்தேன். நீங்கள் அதனால தான் சொல்கிறேன், என்ன வந்து செய்யணும் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு 6 மாதத்தில் 1 வருஷத்தில் கூட உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் கிடைக்கல, அதாவது வந்து ஒரு நல்லா எந்த ஒரு வீடியோவுமே வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகி ஓடலை, ஒரு 10,000-20,000 அந்த மாதிரி ஓடி சப்ஸ்கிரைபர் வரலை அப்படின்னா, நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சேனலை ட்ராப் பண்ணிவிட்டு இன்னொரு சேனல் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறத யோசிங்க. நீங்கள் வீடியோவெல்லாம் கூட டெலிட் பண்ண வேண்டாம். நான் தான் சொன்னேன், வீடியோலாம் நீங்கள் டெலிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது நீங்கள் மேக் பண்ண வீடியோஸ், நல்ல வீடியோஸ், இது கண்டிப்பாக இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு உறுதி இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு புது சேனல் ஆரம்பித்து ஒரு புது கான்செப்டில் ஒரு புது நேமில் நீங்கள் வந்து அந்த வீடியோஸை வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 வீடியோன்னு சொல்லி பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் திரும்ப இந்த புது சேனலில் அப்லோட் பண்ணலாம். இதில் டவுன்லோட் பண்ணும்போது யூடியூப்பில் நீங்கள் டைரெக்டாக போய் வந்து அதில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அவங்க 720pயில் தான் கொடுப்பீங்க. நீங்கள் 4Kயில் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ஃபுல் குவாலிட்டியில் கொடுக்க மாட்டாங்க. அதனால் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸில் போய் நீங்கள் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஹை குவாலிட்டியில் உங்களோட வீடியோவை டவுன்லோட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் வர இதை ரொம்ப அனுமதிக்கிறதும் கிடையாது. பட் இருந்தாலும் ஸ்டில் ஒரு சில வெப்சைட்ஸ் இன்னும் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சேஃபாக நீங்கள் போட்டிருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு சேனலை ஆரம்பித்து நீங்கள் வந்து அதை வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் அப்லோட் பண்ணும்போது நான் என்னோடய சேனலில் வந்து எப்படி வந்து ஒரு வீடியோ வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணணும், இனிமே தான் போட போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ராப்பராக எப்படி ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சா நீங்கள் பார்க்கலாம். ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்பராக கரெக்டான கீவேர்ட்ஸ் எல்லாம் போட்டு எல்லா செட்டிங்கும் சூப்பராக வச்சு எப்படி ஆன் பண்ணுறது, எப்படி ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இனி ஃப்யூச்சரில் வந்து எப்படி ஒரு வீடியோ ப்ராப்பராக போடுறது அப்படிங்கிறத பற்றியும் நான் போடுவேன். ஸோ அந்த மாதிரி வீடியோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ப்ராப்பராக அதுக்கான விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வீடியோ அதை அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் புது வீடியோவும் நீங்கள் மேக் பண்ணி போடுங்க. மேபி வந்து அந்த புது சேனல் வந்து ஒரு வேளை என்ன செய்யலாம் அப்படின்னா டக்குன்னு பிக்கப் ஆகலாம். ஏன்னா எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே ஒரு சில வீடியோஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஓடிடுச்சு, ஒரு 10,000 வியூஸ் அந்த மாதிரி போகுதான்னு சொல்லி பாருங்கள். ஈவன் ஒரு 2 வருஷம் வரைக்கும் கூட உங்களுக்கு ஒரு வீடியோவும் ஒழுங்காக ஓட மாட்டேங்குது, அப்படியே சுணங்கிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னா, இந்த மொசப்பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தா தெரியும்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சில சேனல் வந்து அது ஏன்னு சொல்லி எனக்கு தெரில. பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு சில சேனல் அது ஓடலைன்னா அது அப்படியே ஒரு மாதிரி ஓடாமல் தான் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் இது ஹை ரிஸ்க், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு சேனல் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு போட்டதை விட்டுட்டு புதுசாக வந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது, திரும்ப ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறது பெயின்ஃபுல் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு வேளை ஒன்றுமே ஓடாமல் கிடக்குதுங்க, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவு உங்களுடைய கையில் தான் இருக்குது. அப்படி எடுத்து பார்த்தா ஒரு வேளை உங்களுடைய சேனல், அந்த புது சேனல் பிக்கப் ஆகி ஓடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் இதை சொல்கிறேன். ஸோ உங்களுடைய ஓன் இதில் வந்து நீங்கள் முடிவெடுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நாம் பேசின இந்த விஷயங்கள் அந்த யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
இந்த வீடியோ வந்து ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் இந்த மாதிரி யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கக்கூடியவங்க, நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.